Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் பார்ட் ஏல 16th பாயிண்டில் வருது. அதாவது செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் கீழே வருது. ஸோ ஜென்ரலாக சிங்குலர் வேர்டை ப்ளூரலாக மாற்றணுன்னா நம்ம எஸ் சேர்த்து எழுதுவோம். அதான் நமக்கு காமனாக தெரிஞ்சிருக்கிற ரூல். அது இல்லாத ஒரு சில டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்மில் எப்படி மாறுது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்க போகிற இந்த ரூல் 99% எல்லா வேர்ட்ஸ்க்குமே அப்ளிகபிள் ஆகும். இருந்தாலும் 1% எக்ஸப்ஷனல் இருக்க தான் செய்யும். ஓகே, இப்போ நம்ம நேராக ரூல்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இப்போ ஒரு வேர்ட் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சுது அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் எழுதக்குள்ள யூஎஸ் வந்து ஐயா மாறிடும். அதாவது யூஎஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐ போட்டு எழுதணும். இது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறதுனா யூஎஸ்ஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நான் யூஎஸில் போகிறேன், அதர்வைஸ் நான் யூஎஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, இப்போ ஃபோக்கஸ் அப்படின்ற சிங்குலர் வேர்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஃபோசி. அதே மாதிரி டெர்மினஸ் அப்படின்னா டெர்மினி, அலுமினஸ் அப்படின்னா அலுமினி, நியூக்ளியஸ் நியூக்ளி, ரேடியஸ் ரேடி. ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸ்லையுமே நீங்கள் நல்லா பாருங்கள், யூஎஸ் வந்து ஐயா மாறுது ப்ளூரல் ஃபார்ம் எழுதக்குள்ள. ஓகே, நம்மளோட செகண்ட் ரூல் என்னென்னா உமா. அதாவது ஒரு வேர்ட் யூஎம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுன்னா அதோட ப்ளூரல் ஃபார்மில் எழுதக்குள்ள அந்த யூஎம் ஆனது ஏவாக மாறிடும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இப்போ மெமரண்டம் அப்படின்ற வேர்ட் இருந்ததுன்னா அதோட ப்ளூரல் ஃபார்மில் மெமரண்டா அப்படின்னு மாறிடும். ஸ்ட்ராட்டம் ஸ்ட்ராட்டா, ஆக்வாரியம் ஆக்வாரியா, பாக்டீரியம் பாக்டீரியா, ஓவம் ஓஆ. இந்த மாதிரி யூஎம்ன்றது ஏவா மாறிடுது. இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? உமா அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் தான். அதாவது ஒரு சிங்குலர் வேர்ட் எஃப்பில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த எஃப் வந்து விஇஎஸ்ஸாக மாறிடும். என்னவா மாறும்? எஃப் விஇஎஸ்ஸாக மாறும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். லீஃப் லீவ்ஸ், லோஃப் லோஸ், தீஃப் தீவ்ஸ், ஹாஃப் ஹால்ஸ். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ரூல் என்னென்னா, ஒரு சிங்குலர் வேர்ட் எக்ஸில் எண்டாச்சு அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னவா மாறும்? எக்ஸ் வந்து எய்தர் சிஇஎஸ்ஸாக மாறும் ஆர் எக்ஸிஎஸ்ஸாக மாறும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அப்பண்டிக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குன்னா அதை ப்ளூரல் ஃபார்மில் நம்ம அப்பண்டிசஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அப்பண்டிக்ஸஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஆன்சரில் எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் பிக் பண்ணிவிடுங்க. அடுத்து அதே மாதிரி இண்டெக்ஸோட ப்ளூரல் இண்டைசஸ்னு சொல்லலாம், அதர்வைஸ் இண்டெக்ஸஸ்னு சொல்லலாம். ஆனால் மேட்ரிக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து மேட்ரிசஸ் தான். இதில் மெயினாக ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்ன வேர்ட்னா ஆக்ஸ். ஆக்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்னென்னா ஆக்சன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரூல் ஓல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ்க்கு. இப்போ ஒரு வேர்ட் ஓல எண்ட் ஆச்சுன்னா அதோட ப்ளூரல் ஃபார்மில் இஎஸ் ஆட் ஆகிடும். அதாவது ஓல எண்ட் ஆகிறது ஓஇஎஸ்ஸாக ஆகிடும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பஃபலோ பஃபலோஸ், எக்கோ எக்கோஸ், எம்பார்கோ எம்பார்கோஸ், ஹீரோ ஹீரோஸ், பொட்டேட்டோ பொட்டேட்டோஸ். அதாவது ஓவோட இஎஸ் ஆட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ரூல் ஐஎஸ் அப்படின்னு முடிகிற வேர்ட்ஸ்க்கு. ஸோ ஐஎஸ் என்னவா மாறும் அப்படின்னா இஎஸ்ஸாக மாறும். ஐஎஸ்னு சிங்குலர் ஃபார்மில் இருக்கிறது ப்ளூரலில் இஎஸ்ஸாக மாறும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆக்சிஸ் பிகம்ஸ் ஆக்சஸ், பேசிஸ் பிகம்ஸ் பேசஸ், நியூரோசிஸ் பிகம்ஸ் நியூரோசஸ் அண்ட் எலிப்சிஸ் எலிப்சஸ். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சம்மரியாக எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஒரு வேர்ட் யூஎஸில் எண்டாச்சுன்னா ப்ளூரல் ஃபார்மில் என்னவா மாறும்? ஐயா மாறும். எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? யூஎஸ்ஐ, யூஎஸில் நான் இருக்கேன். அடுத்த ரூல் வந்து உமா. அதாவது ஒரு வேர்ட் யூஎம்மில் எண்டாச்சு அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்மில் யூஎம் ஏவாக மாறிடும். அடுத்த ரூல் எஃப் விஎஸ்ஸாக மாறுறது. அது எஃப்பில் எண்டாகிற வேர்ட்ஸ்க்கு ப்ளூரல் கேட்டாங்கன்னா எஃப்பை எடுத்துகிட்டு விஇஎஸ் போட்டு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு வேர்ட் எக்ஸில் எண்டாச்சுன்னா என்ன ஆட் பண்ணணும்? எக்ஸை எடுத்துகிட்டு எய்தர் சிஇஎஸ் இல்லாட்டி எக்ஸிஎஸ் ஆட் பண்ணணும். ஒரு வேர்ட் ஓல முடிஞ்சதுன்னா அதோட இஎஸ் சேர்ந்துடும் ப்ளூரல் ஃபார்மில். இதுமாதிரி ஒரு வேர்ட் ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுன்னா அது ப்ளூரல் ஃபார்ம் ஆகக்குள்ள இஎஸ்ஸாக மாறிடும்.
ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சிங்குலர் ப்ளூரலுக்கு ஜென்ரல் ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சில பெக்குலியர் கேசஸ். அதாவது சில நவுன்ஸ் வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துலேயுமே ஒரே ஃபார்மில் தான் இருக்கும். அதாவது சிங்குலரில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் ப்ளூரல்லையும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா இந்த ஷீப், டீர், ஸ்பீசிஸ், ஏர்க்ராஃப்ட், கார்ப்ஸ், ஸ்வைன், பைசன் இதெல்லாம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் மாறாது, ஒரே வேர்ட் தான் ரெண்டுத்துலேயுமே யூஸ் ஆகும். அதே மாதிரி சில நவுன்ஸ்க்கு சிங்குலர் ஃபார்ம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை எப்போவுமே நம்ம ப்ளூரலில் தான் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன நவுன்ஸ் அப்படின்னு பார்த்தா கேட்டில், ஸ்பெக்டக்கிள்ஸ், மீன்ஸ், ப்ரிமிசஸ் இதெல்லாம் எப்பயுமே ப்ளூரல் ஃபார்மில் தான் யூஸ் ஆகும். இதுக்கு சிங்குலர் ஃபார்ம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நம்ம ஒரு சிங்கிள் வேர்டோட ப்ளூரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காம்பவுண்ட் வேர்டோட ப்ளூரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக காம்பவுண்ட் வேர்ட்னா என்ன? ஒன்று இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு மீனிங் கொடுத்தது அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட் வேர்ட். சில காம்பவுண்ட் வேர்ட்ஸில் அந்த பர்டிகுலர் வேர்டோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் எஸ் சேர்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளூரல் ஃபார்மாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குது. இந்த டாட்டர் இன் லா வேர்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? டாட்டர். ஸோ அந்த டாட்டரோட நம்ம எஸ் சேர்த்து டாட்டர்ஸ் இன் லா அப்படின்னு ப்ளூரல் ஃபார்மில் எழுதணும். அதே மாதிரி ரன்னர் அப்ன்ற வேர்ட் ப்ளூரல் ஃபார்மில் ரன்னர்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதே மாதிரி கவர்னர் ஜென்ரல்ன்ற வேர்ட் ப்ளூரல் ஃபார்மில் கவர்னர்ஸ் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே சில காம்பவுண்ட் வேர்ட்ஸோட ப்ளூரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வேர்டோட 2 எலமெண்ட்டுமே ப்ளூரலில் மாறும். இப்போ அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போனால் மேன் சர்வெண்ட் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா மேனும் ப்ளூரலில் மென்னுன்னு மாறிடும், சர்வெண்ட்டும் சர்வெண்ட்ஸ்னு மாறிடும். ஸோ மேன் சர்வெண்ட்டோட ப்ளூரல் ஃபார்ம் மென் சர்வெண்ட்ஸ். அதே மாதிரி உமன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் விமன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் சிங்குலர் ப்ளூரலுக்கான எல்லா ரூல்ஸையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த சிங்குலர் ப்ளூரல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது வரும், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.